வணக்கம். சமூக சேவை சுந்தர். ஒரு முக்கிய பதிவு. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு பதிவு வச்சிருக்கிறாங்க. ஒரு அருமையான பதிவு. நிறைய நீங்கள் பதிவு பார்த்துருப்பீங்க இந்த பெரியார் பற்றி. அது சம்மந்தமாக அவர் பேசியிருக்கிறாங்க. அந்த அம்மா படித்து பேசுகிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, விடுதலை என்ற பத்திரிகையில் பெரியார் இது மாதிரி தமிழ் தப்பாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் என்று பேசியுள்ளதை அழகாக விரிவாக படித்து அந்த நாடாளுமன்றத்தில் புரியும்படி பேசுகிறாங்க. அதை ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி தப்பாக பேசிட்டாங்க அந்த அம்மையார் என்று 200 ரூபாய் கூலிக்காகவும் 200 ரூபாய் பிச்சை ஓட்டுக்காகவும் இந்த திமுக இந்த மீடியாக்கள் யூடியூபாளர்களும் அசிங்கமாக பேசி வராங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழு வீடியோவை நான் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா, அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். மக்களே பாருங்க. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு, இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும். And this was published in a magazine called விடுதலை. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? இன்று கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை. வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள். My mother tongue Tamil. I'm reading this. It really makes me feel angry. This elderly man says who they worship every morning, afternoon, evening. I'm not even taking this thing. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? Tamil padithal pichai kuda kadakadu. Tamil padithathu pichai edupadai thavira வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு, இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that the person who said this, again I read it, sir, this was published in a magazine called Tughlaq. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? I'll translate that line, sir. You will understand why I'm reading it here. My mother tongue Tamil